ஹாய் கைஸ், ஃபைனலி வந்து WWE வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரெசல்மனியா 42 டே 1ல என்ன மேட்ச் எல்லாம் நடக்க போகுது, ஸோ டே 2ல என்ன மேட்ச் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ தனித்தனியாக பிரித்து அஃபிஷியல் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி டே 1ல என்ன மேட்ச் நடக்க போகுது, டே 2ல என்ன மேட்ச் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் ஒரு சின்ன நியூஸும் வந்திருக்கு. ஸோ அதையும் பார்த்துடலாம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் அப்படிங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெசிலிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த அப்டேட்டை பார்த்துடலாம். அதாவது ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததாக ஒரு பெரிய பெரிவா WWE கருதுறது ஸோ கிளாஷ் இன் இட்டாலி பெரிய தான். ஸோ அது வந்து இந்த மே மாதம் 31 பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இதை வந்து இப்போ அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கான போஸ்டருமே வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ அதில் பார்த்துக்கோங்க. இதில் குறிப்பிட தகுந்த ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து ரோமன் ரென்ஸ் கிடையாது. ஸோ அதே சமயம் ராண்டி ஆர்டனும் இருக்கார். ஸோ கோடி ரோட்ஸும் இருக்கார். சிஎம் பங்கும் இருக்கார். ஸோ ராண்டி கோடி ரோட்ஸ் வந்து பிரச்சனை இல்லை. சிஎம் பங்கு வந்து இதில் இருக்காரு. ஸோ ஒருவேளை ரெசல்மேனியா 42ல் ரோமன் தோக்குறாரா அப்படிங்கிறது தெரில. ஸோ அப்படி அவர் சாம்பியனாக இருந்தால் ஒருவேளை இந்த போஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட லேட்டராக வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஷன் இருந்துச்சு. ஸோ அதை உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்ததாக நேற்றுக்கு நடந்த மண்டே நைட் ராவில் வந்து பேக் ஸ்டேஜில் லீவ் மார்கனும் ராக்ஸன் ஃபெரிஸும் பேசிகிட்டு இருக்கிற டைமில் ஸோ ஸ்டெஃப்னி வாக்கர் பயங்கரமான ஒரு குத்தை வந்து ஸோ லீவ் மார்கனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உடனே லீவ் மார்கன் டேரெக்டாக ஸோ அவங்களோட ஹெட் வந்து ராக்ஸன் ஃபெரிஸோட மண்டேல வந்து அடித்து 2 பேரும் வந்து மாறி விழுந்து கிடப்பாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு அந்த சமயத்தில் ஒரு பெரிய ப்ரூட்டலாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து அவங்களோட ரியாக்ஷன்ஸ் கூட தெரிய வந்திருக்கு. ஸோ ராக்ஸன் ஃபெரிஸ் ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதாவது அந்த ஐஸ் கியூபை வச்சு அவங்க வந்து ஸோ அவங்களோட தலையில் வந்து ஒருத்தலாம் கொடுக்குறது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு பார்த்தா அதோட பெரிய பயங்கரமாக இருக்குது. இப்போ பேக் ஸ்டேஜில் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆகியும் வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதாவது லீவ் மார்கனோட மண்டை வந்து ஒரு கொப்பராமே வந்துட்டு அந்த லெவலுக்கு வந்து அவங்களோட மண்டை வந்து வீங்கி போயிருக்கு. ஸோ அதை கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம ரெக்கல் ராட்ரிகஸ், அதுக்கப்புறமா வந்து ஸோ ஜேடி மேக்டோனா, ஸோ டாமினிக் மஸ்டீரியோ போட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கொப்பலாம் அப்படி இருக்கு. ஒரு குத்து தான் கொடுத்தாங்க ஸ்டெஃப்னி வாக்கர். ஸோ டேரெக்டாக 2 பேரையும் வந்து அட் அ டைமில் ஒரே குத்துல 2 மாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ போட்டு நோத்திட்டாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ மெயின் மேட்ருக்கு வரோம். ஸோ அதாவது ரெசல்மேனியா 42வோட ஸோ டே 1ல் வந்து என்ன மேட்ச் எல்லாம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ 6 மேன் டேக் டீம் மேட்ச் தான். ஊசோஸ் அண்டு எல்ஐ நைட் விசஸ் விஷன் டீமுக்கும் நம்ம ஐசோஸ் ஸ்பீடுக்கும் நடுவில் ஒரு 6 மேன் டேக் டீம் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான மேட்சாகவும் இருக்கும். ஸோ அதே சமயம் ஐசோஸ் ஸ்பீடோட ஸோ ஒரு இன்வால்வு தான். அதாவது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஐசோஸ் ஸ்பீடு வந்து ஒரு பயங்கரமான ஹைலைட்டாக வந்து தெரிவார். ஸோ பயங்கரமான ஒரு ஃபன்னியான ஒரு மேட்ச் நடக்கும் போது ஸோ எண்டிங் கிளைமேக்ஸ்லாம் வந்து ஒரு தரமான ஃபன்னி மூமெண்ட்ல வந்து முடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே சமயம் வந்து நம்ம ட்ரூ மேக்கின்டர் விசஸ் ஜாக்கப் ஃபாட்டுக்கான ஒரு அன்சென்சர்ட் மேட்ச் வந்து நடக்கும் போது ஸோ இந்த மேட்சாக நம்ம எதிர்பார்க்குறத விடையும் வந்து தரமாக இருக்கும். ஸோ அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ WWE கடைசி நேரத்தில் சொதப்பாமல் இருந்தால் இது ஒரு நல்ல மேட்சாக வந்து வரும். ஸோ அதே சமயம் WWE உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஸுக்கான ஃபேட்டல் 4-way மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ அதே சமயம் உமன்ஸ்க்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போகுது பிட்வீன் ஏஜே லீ விசஸ் பெக்கி லஞ்சுக்குள்ளே வந்து நடக்க போகுது. பர்சனலாக இந்த மேட்ச் கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே சமயம் அந்த மேட்ச் வந்து ஸோ அங்கே இருக்கிற லைவ் ஆடியன்ஸுகளுக்கு அது வந்து ஒரு பிரேக் டைம் மாதிரி இருக்கும். நிறைய பேர் ரெஸ்ட் ரூம் போகிறது, பாப்கார்ன் வாங்க போகிறது அப்படின்னு வேணால் ஒரு இன்ட்ரோல் டைமுக்கு வேணால் இந்த மேட்ச் வந்து செட் ஆகும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி வைஸாகவும் மொக்கையாக இருக்குது. மேட்சும் எப்படியும் மொக்க பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து ஸ்டெஃப்னி வாக்கர் விசஸ் லீவ் மார்கனுக்கான ரெசல்மேனியா 42 மேட்ச் தான். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரிடிக்ஷன் வைஸ் பார்த்தோம்னா மேபி லீவ் மார்கனும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டெஃப்னி வாக்கருமே அவங்களோட டைட்டிலை ரீட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா ராக்ஸன் ஃபெரஸ் வேறு இருக்கிறாங்களா. ஸோ அதை நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அதே சமயம் இப்போ வேணுனே திணிச்ச மேட்ச், அதாவது நேச்சுரலாக பில்ட் ஆகாமல் இருந்த மேட்ச்சில் ஸோ செத்தராலன்ஸுக்கும் குந்தருக்குமான ஒரு மேட்ச் வந்து கோத்து விட்ருக்குறாங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே வேறு பிளான் தான். பட் அந்த ஆப்போனன்ஸுக்கெல்லாம் இன்ஜுரி ஆனதுனால ஸோ இப்போ இவங்க 2 பேர்த்தையும் கோத்து விட்ருக்குறாங்க. ஸோ 1000 தான் இந்த மேட்ச் வந்து திணிச்சாலும் ஸோ லாஸ்ட் வீக் நடந்த பிரால் வந்து ஒரு தரமான பிராலாக இருந்துச்சு. ஸோ அதே சமயம் ரெசல்மேனியா 42ல் ஒரு பயங்கரமான ரெஸ்லிங் மேட்சாக வந்து
நம்ம இந்த மேட்சை ஒரு பயங்கரமாக ஒரு எதிர்பார்ப்பில் வந்து இந்த மேட்ச் வந்து பார்க்கலாம். நல்லாவே வந்து இருக்கும். கிளைமேக்ஸில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ ரெய்மஸ்டீரியோ கூட நம்ம குந்தர் வந்து தசை எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம பிரான் பிரேக்கரோட ரிட்டர்ன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரெசல்மேனியா 42ல் வந்து பிரான் பிரேக்கர் கூட ரிட்டர்ன் வருவார். ஸோ மேபி உள்ள வந்து ஸோ ஒருவேளை செத் ராலின்ஸை வந்து ஏதாவது அட்டாக் பண்ணி போட்டு ஸோ இதன் மூலயமா வந்து குந்தர் வந்து இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் குந்தர் தான் வின் பண்ணுற மாதிரி இருக்குது. பிரான் பிரேக்கர் எனக்கு தெரிஞ்சு இன்வால்வ் ஆவார்னு தோணுது. பட் மேட்ச் வைஸ் கிளாஸாக இருக்கும், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அதேமாரி டே 1ஓட மெயின் ஈவெண்ட் ஸோ கோடி ரோட்ஸ் விசஸ் ராண்டி ஆர்டன். ஸோ இந்த மேட்ச் தான் அதாவது நான் இந்த வருஷம் ரெசல்மேனியா 42க்கு ஒரு பயங்கரமான ஹைப்பாக இருந்ததுக்கான ஒரே ரீசன் இந்த ஒரு மேட்ச் தான். ஸோ பேட் மேக்கஃபி வராத வரைக்கும் எப்போ இந்த பேட் மேக்கஃபி உள்ள வந்து ஒரு போர் அடிக்கிறது மாதிரி ஒரு சின்ன செக்மெண்ட் பண்ணாரோ ஸோ இதுக்கு மேலே எனக்கு இந்த மேட்ச்சில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஸோ எனக்கு அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ மேட்ச் நல்லா இருக்கும். பட் கிளைமேக்ஸை வந்து WWE அதிகபட்சம் சொதப்புறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேட் மேக்கஃபி வச்சு எப்படினாலும் சொதப்புவாங்க. ஸோ சிங்கிள்ஸாக இருந்திருந்தால் கூட ராண்டி ஆர்டன் ஒரு பயங்கரமான வில்லத்தனமாக ரத்த ஆறில் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து மிதக்க விட்டுருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து பேட் மேக்கஃபி இருக்கிறதுனால அவரு தான் ஏதாச்சும் டீம் பண்ணுவார். ஸோ ராண்டி ஆர்டன் ஒன்று ஜெயித்தாலும் கூட அது பேட் மேக்கஃபி வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆகி ஏதோ ஒரு மூலயமா வந்து ரோல் பண்ணி வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ க்ளீன் ஆகுனா WWE துவைக்கிறது மாதிரி இல்லை. ஸோ அதனால தான் TKO குரூப் இவரை வந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ அதே சமயம் கோடி ரோட்ஸுமே வந்து டைட்டில் துவப்பாரான்னு கொஞ்சம் இதுதான் ஒருவேளை WWE இருக்குதனமா. ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு சென்டிமெண்ட்டை ஏற்படுத்தணும், இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சென்டிமெண்ட்டை யூஸ் பண்ணி கூட டைட்டிலில் ஜெயிக்க வைக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப்பை வந்ததுலேருந்து ஸோ யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ ஸோ அவங்க கூட போட்டி போட்டு வந்து கோடி ரோட்ஸ் வந்து ஜெயிப்பார். ஸோ திரும்பவும் அடுத்த ரெஸ்லர் வந்து ஒருத்தர் ஜெயிக்கிறாருன்னா ஸோ அடுத்து திரும்ப அவர்கிட்டே இருந்து இந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் வந்து ஜெயிச்சிருவார். ஸோ ஒருவேளை ரெசல்மேனியா 42ல் கூட ஸோ ஒரு சிம்பத்தி ஏற்படுத்தி ராண்டி ஆர்டன் வந்து இந்த டைட்டில் ஜெயிக்க வச்சா அடுத்த டார்கெட் சம்மர் ஸ்லாமில் ராண்டி விசஸ் கோடிக்கான ரீமேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் வந்து கோடி திரும்பவும் சாம்பியன் ஆவார். ஒருவேளை நமக்கு ராண்டி ஆர்டன் சாம்பியன் ஆனால், அப்படி இல்லைன்னா ரீட்டைன் பண்ணாருன்னா ஸோ என்னன்னாலும் நடக்கலாம். எனக்கு இதை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு பிடிக்கல. அடுத்ததாக ரெசல்மேனியா 42ஓட டே 2ஓட மேட்ச் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 6 மேனுக்கான ஒரு லேடர் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஃபார் த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து US டைட்டில் மேட்ச் வந்து டிஃபெண்ட் ஆக போகுது. நம்ம சாமி செயின் விசஸ் ட்ரிக் வில்லியம்ஸுக்கான மேட்ச் வந்து நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ரியர் ஃப்ளைக்கும் ஜெயிட் காரிகளுக்குமான உமன்ஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஃபேன்ஸ் ரொம்பவும் கிரேஸாக இருந்த டீமன் ஃபின் பேலர் விசஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபின் பேலர் ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே சமயம் ரெண்டு பீஸ்ட்டுக்கு நடுவில் அதாவது இப்போ ரெசல்மேனியா 42ல் ஒரு பயங்கரமான டாமினன்ஸான ஸ்டோர் லைன் போயிட்டுருக்குன்னா ஸோ அது பீஸ்ட் பிராக் லெஸ்னர் விசஸ் ரூலர் ஒபாஃபெமிக்கான ஒரு டாமினன்ஸ் மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு தரமான மேட்சாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரிங்கு வந்து அதிர்றது மாரி கூட நம்ம அந்த விஷயத்தை பார்க்கலாம். ஏன் ரொம்ப நாள் கழித்து ரிங்கு கூட உடைக்க வைக்கிறது அளவுக்கு இந்த ரெண்டு பீஸ்ட்டை வச்சு ஸோ WWE வந்து ஒரு நல்ல ஒரு மேட்சை அதாவது ஒரு ஹிஸ்ட்ரி மேக் பண்ணக்கூடிய மேட்சை இவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ணலாம். இதோ பண்ணால் கூட ஸோ ஒபாஃபெமியோட கரியருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அடுத்த பிராக் லெஸ்னரா ஸோ ஒபாஃபெமி கண்டிப்பாக வருவார். பட் கிளைமேக்ஸை WWE வந்து சொதப்ப மாட்டாங்கன்னு நம்புவோம். பட் சொதப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் நிறைய வந்து இருக்குது. அப்டேட் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஆஃப் பிராக் லெஸ்னரோட ரிட்டைர்மெண்ட் ரூமர். ஸோ அதுக்கு உண்மையாக இருக்குன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம இப்போதைக்கு பேசண்டா. ஸோ அதுக்கப்புறமா ரெசல்மேனியா 42ஓட டே 2ஓட மெயின் ஈவெண்ட் நம்ம ரோமன் ரெயின்ஸ் விசஸ் பங்குக்கான மேட்ச் தான். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனல் லைஃப்பை எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுப்பாங்க. ஸோ மேட்ச் வைஸ் வந்து ரொம்ப கொடூரமாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதே சமயம் ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரை ரொம்பவும் வந்து ஒரு இது பண்ணுவேன் டார்ச்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ சிஎம் பங்கும் சொல்ல தேவையில்லை, அவரும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாப்பில். ஸோ ரெண்டு பேரும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் பங்கு வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு ஈக்குவலாக ரொம்ப நேரம் ஸ்டாமினாவோட வந்து மேட்ச் பண்ணவரான்னு தெரில. ஏன்னா ரோமன் ரெயின்ஸோட மேட்ச் ஃபுல் ஸ்டாமினா வேறு லெவல் என்கேஜ்மெண்ட்டில் இருக்கும். ஆனால் இந்த மேட்ச்சில் சிஎம் பங்கு வந்து கொஞ்சம் ஓல்ட் ஆகிட்டாரு. ஸோ அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட
ரெசல்வ் பண்ண முடியாது. ஸோ இதை வச்சு கூட நம்ம ரோமன் ரெயின்ஸ் இந்த ஸ்டோரி லைனில் கலைச்சி விட்டுருப்பாரு. ஸோ அது மேபி நடக்கலாம். ஸோ 1000 தான் இந்த ஃபியூட் நல்லா இருந்தாலும் கூட ஸோ அங்கே ஒரு ஃபைட்டிங் ஒரு ஸ்டாமினாவோட இந்த மேட்சை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வெரிய லெவலில் வந்து ஸோ ரெசல்மேனியாவோட டே 2வோட மெயின் இவெண்ட்டாக இருக்கிறதுனால ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படிங்கிறது தெரில நம்ம சிஎம் பங்கால். ஏன்னா ஒரு ரோமனுக்கு ஈக்குவலாலாம் ஃபைட் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்டாமினாலாம் கொடுத்து பண்ண முடியாது. அதே சமயம் ரோமன் ரெயின்ஸும் பங்கு கூட ஃபைட் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஸோ அவர் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இவரும் ரொம்ப அடி வாங்குறது மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நேச்சுரலாக இல்லாத மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகலாம். பட் கிளைமேக்ஸில் நம்மளால் WWE ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பண்ணாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.